ஆப்பர்ச்சுனிட்டி காரிடர். ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கான பாதை அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்ப்போம். இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் மஸ்ட் பி த ஃபோக்கஸ் இன் ஏரியாஸ் ஃப்ரீடு ஆஃப் நாக்சலிசம். நாக்சலிசம் இப்போ இந்த ஃப்ரீடு அப்படின்றது என்ன? ஃப்ரீடு அப்படின்றது பார்த்தா எப்படி தெரியுது? ஃப்ரீ அப்படின்ற மாதிரி தெரியுதா? அப்போ இந்த ஃப்ரீடு அப்படின்றது ஃப்ரீயுடைய வெர்பு ஃபார்ம். அப்போ இந்த இடத்துல ஏன் வெர்பாக இருக்குது? அப்போ இந்த இடத்துல மஸ்ட்டு பி அப்படின்றது ஒரு வெர்பு இருக்குது. அதுக்கான சப்ஜெக்ட் என்னது? இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஓவரால் டெவலப்மெண்ட்டு எப்படி ஃபோக்கஸ் ஆகியிருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏரியாஸில் ஃபோக்கஸ் ஆகிருக்கணும்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி ஏரியாஸ் அப்படின்றது தெரியாது. அப்போ இந்த ஃப்ரீடு அப்படின்றது என்னென்னா V3 as அட்ஜெக்டிவாக இருக்குது. அதாவது ஃப்ரீ பண்ணப்பட்ட ஏரியாஸ் அப்படின்றது சொல்லுது. அப்போ என்ன ஃப்ரீ இருக்கணும் அப்படின்னா நாக்சலிசம் ஃப்ரீயாக இருக்கிற ஏரியாஸை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா இஸ் நவ் நாக்சல் ஃப்ரீ. அதாவது இப்போ நம்ம இந்தியா வந்து நாக்சல் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து லோக்சபாவில் வந்து மார்ச், நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன்னா ஒரு மந்த்து ஒரு டேட்டுன்னு வந்துச்சுன்னா ஆன் அப்படின்றத போடணும். லோக்சபாவில் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்ன்னு இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது? V2 இருக்குது. ஏன்னா இது ஆல்ரெடி நடந்தது. அவர் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டாரு. என்ன பண்ணாருன்னா இந்தியா இப்பொழுது எப்படி இருக்குன்னா நாக்சல் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த டிக்ளேர் பண்ணியிருக்காருல அது எப்படி இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது? ஹீ ஹேட் செட். அவர் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே ஒரு இது செட் பண்ணியிருக்காரு. ஹீ ஹேட் செட் ஹிம்செல்ஃப். அவரே செட் பண்ணியிருக்காரு. என்னன்னா நம்ம லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசத்தை நம்ம முடிவுக்கு கொண்டுட்டு வரணும். ஃபார் எண்டிங். அதாவது லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசத்துக்கு என்ன பண்ணணும்னா முடிவு கொண்டுட்டு வரணும். அதுக்கான இதை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா டெட்லைனா அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு? செட் பண்ணிக்கிட்டாரு. அப்போ டிக்ளேர் பண்ணது V2, அதுக்கு முன்னாடியே பண்ணது அப்படின்றதுனால தான் இங்கே என்ன வந்திருக்குன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து ஹிஸ் அசர்ஷன் ஃபாலோஸ். ஹிஸ் அசர்ஷன் அப்படின்றது என்ன அர்த்தம்னா டிக்ளேர் பண்ணுறது, உறுதியாக சொல்கிறது என்ன அப்படின்னா 3 years ஆஃப் இன்டென்சிவ் பேராமிலிட்ரி ஆப்ரேஷன். ரொம்ப தீவிரமான, இன்டென்சிவ்னா தீவிரமான அப்படின்றது அர்த்தம். அந்த பேராமிலிட்ரி ஆப்ரேஷன் வந்து 3 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப டியூரிங் விச் அந்த டைம் என்ன டைம்? அந்த டயத்தில் வந்து 4839 மாவோயிஸ்ட் என்ன ஆயிருக்காங்கன்னா சரண்டர் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி 2218 வேர் அரெஸ்ட். இங்கே என்னவா வந்திருக்கு? பி வெர்பு ப்ளஸ் V3, அதாவது பாசிவில் வந்திருக்கு. பாசிவ்னா இந்த மாதிரி ஆக்ஷனை ரிசீவ் பண்ணியிருக்கணும். அப்போ வேர் அரெஸ்டட் அப்படின்னா 2218 பீப்புள் வந்து என்ன ஆயிருக்காங்கன்னா அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்டு 706 வேர் என்ன ஆயிருக்காங்கன்னா நியூட்ரலைஸ்டு இன் என்கவுண்டர் மூலியமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒழிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி அமித்ஷா ஹேட் மேட். அதே மாதிரி வந்திருக்கா? பர்ஃபெக்டில் வந்திருக்கு. அப்போனா அவர் ஆல்ரெடி ஏதோ மேட் பண்ணுறாரு. ஓகேவா? இது வந்து மேக்குடைய V3 ஃபார்மு. டேக்லிங் LWEனா என்னது? லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்றது. இந்த மாதிரி LWEயை டேக்கிள் பண்ணுறது எப்படி இருக்குன்னா எ சென்ட்ரல் பீஸ் ஆஃப் ஹிஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி பாலிசி. அவருடைய உள்நாட்டு பாதுகாப்பு கொள்கை. அப்புறம் என்னென்னா அவருடைய பொலிட்டிக்கல் லெகசி. அப்போ அவருடைய லெகசிக்கும் இந்த மாதிரி செக்யூரிட்டி பாலிசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் பீஸாக இருக்குது, முக்கியமான விஷயமா இருக்குது. நாட் சர்ப்ரைசிங்லி, அது ஒன்றும் நம்மளுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹி மேட் இட் எ பாயிண்ட். அது என்ன பாயிண்ட்டை சொல்கிறாருன்னா இது டு கான்ட்ராஸ்ட். இது கான்ட்ராஸ்ட் பண்ணுது. என்ன கான்ட்ராஸ்ட் பண்ணுதுன்னா மெஷர்ஸ் அண்ட் மைல்ஸ்டோன்ஸ் அண்டர் ஹிஸ் வாட்ச். அவருக்கு கீழே பண்ணப்பட்ட நடவடிக்கையும் அதில் அவர் சாதித்த சாதனைகள் வந்து எதோட கான்ட்ராஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் யூபிஏ ரெஜிமுக்கு இந்த பிரச்சனைக்காக இருந்த ஒரு யூபிஏ ரெஜிமோடு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கம்பேர் பண்ணி சொல்கிறார் அவர்.
அடுத்து ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா மன்மோகன் சிங். அவர் ஆல்ரெடி என்ன சுட்டி காட்டியிருக்காரு, அதாவது ஃபிளாக்டுனா என்னதுன்னா ஹைலைட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாம். என்ன ஹைலைட் பண்ணியிருக்காருன்னா இந்த எல்டபிள்யூஇ, அதாவது எல்டபிள்யூஇ அப்படின்றது ஒரு பிக்கஸ்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி சேலஞ்ச் பிஃபோர் த கண்ட்ரிக்கு முன்னாடி அது ரொம்ப ஒரு சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவருடைய கவர்மெண்ட் வந்து என்ன லான்ச் பண்ணுது அப்படின்னா ஆப்ரேஷன் கிரீன் ஹண்ட் அப்படின்றத 2009-10 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா எக்ஸ்பான்சிவ் அப்படின்றது வைடு ஸ்ப்ரெட். அந்த பாராமிலிட்டரி அஃபென்சிவ் வந்து தட் ஹேஸ் ஃபேஸ்டு ஸ்டிஃப் எக்ஸ்ட்ரீமிசம் ஃப்ரம் ஹிஸ் அலைஸ்னா அவங்க கூட இருக்கிறவங்களோட அவங்கள்ட்ட இருந்து என்னதுன்னா ஸ்டிஃப், அதாவது ரொம்ப கடுமையான கிரிட்டிசிசத்தை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. த பெல்ட் ஆஃப் மாவோயிஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது பெல்ட் அப்படின்றது என்ன அர்த்தம்னா ரீஜியன், அதாவது மாவோயிஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிற ரீஜியனை நம்ம பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை இருக்குன்னா 180 டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதோட என்னென்னா பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லலாம் வந்து 180 டிஸ்ட்ரிக்டில் வந்து மாவோயிஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்க. அப்போ நம்ம வந்து அவங்கள எப்படியெல்லாம் டேக்கிள் பண்ணலாம் அப்படின்ற அப்ரோச் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹெசிடெண்ட்டாக இருக்குது, ரொம்ப தயக்கமாகவும் இருக்குது. அது வந்து ஒரு ஹியூமனுக்கும் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இருக்குல்ல அதுக்கான ஒரு விளைவு, அதை பற்றி நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோன்னா கவனமாக வச்சுக்கிறணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து அமித்ஷா வந்து என்ன பண்ணுறாருனா லான்ச்டு அண்ட் அன்காம்ப்ரமைஸ்டு, எதுக்குமே வந்து காம்ப்ரமைஸ்டே ஆகாத ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜியை லான்ச் பண்ணுறாரு. விச் ஹீ ரீஇட்ரேட்டட் இன் ஹிஸ் ஸ்பீச், இது அவருடைய ஸ்பீச்சிலையும் திருப்பியும் சொல்கிறாரு. ரீஇட்ரேட்டட் அப்படின்றது என்னென்னா ரிப்பீட் பண்ணுறாரு. எதை ரிப்பீட் பண்ணுறாரு அப்படின்றது அந்த விச்ன்றது எக்ஸ்ட்ரா வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஹி செட் த கவர்மெண்ட் வந்து ஹேட் எ டுவெல் அப்ரோச். கவர்மெண்ட்டு ஹேட் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா அதட்ட பொசஷன், அதட்ட இருக்குது அப்படின்றத சொல்லுது. அதுகிட்ட என்ன இருக்குன்னா 2 அப்ரோச் இருக்குது அப்படின்றாங்க. அது என்னென்னா டயலாக் அண்டு ரிஹாபிலிட்டேஷன் ஃபார் தோஸ் ஹூ சரண்டர்டு அப்படின்னா ரிஹாபிலிட்டேஷன் ஃபார் தோஸ் அப்படின்னா மறுவாழ்வு கொடுக்கணும். இந்த தோஸ்ன்றது யார் அப்படின்னா ஹூ சரண்டர்டு ஆர்ம்ஸ், அதாவது அவங்களுடைய ஆயுதத்தை யார் சரண்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நோ மெர்சி ஃபார் தோஸ் ஹூ ரெஃப்யூஸ்டு, யார் மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு இறக்கமே பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹிஸ் ஸ்வீப்பிங் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரீம் ரோல்டு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அப்படின்றது. ஸ்வீப்பிங்னாலும் என்ன அர்த்தம்னா ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட்டான ஸ்ட்ராட்டஜி. இது என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்டிவிஸ்ட், அதாவது ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்தமான ஆக்டிவிஸ்ட் என்ன பண்ணுதுன்னா சப்ரஸ்ட் பண்ணுது, ரொம்ப வீக்காக இருக்குது. அதே மாதிரி அகாடமிக்ஸ் ஹூ வேர் பிராண்டட் அர்பன் நக்சல்ஸுக்கு கீழே இருக்கிற அகாடமிக்ஸுக்கும் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டையும் என்ன பண்ணுதுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி சப்ரஸ் பண்ணுது. போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் மெஷர்ஸ் வெண்ட், அவங்களுடைய மெஷர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா நடவடிக்கை. போலீஸுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னா ஃபேர் பியாண்ட் ஈவன் த ஹார்ஷ் ப்ரொவிஷன் ஆஃப் இந்தியாஸ் ஆன்டி டெரரிசம் லா. ஆன்டி டெரரிசம் லாவுடைய ப்ரொவிஷன் என்னது ரொம்ப ஹார்ஸாக இருக்குது. அந்த மாதிரி ஹார்ஸாக இருக்கிறதையும் தாண்டி ஸ்ட்ராங்லிங் ஃப்ரீடம்ஸ், ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். ஸ்ட்ராங்லிங் அப்படின்றது என்னது ஒரு ரொம்ப கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல. அப்போ ஃப்ரீடமையும் அது என்ன பண்ணுதுன்னா குறைக்குது. அதே மாதிரி டிஸ்டார்டிங் ஜுடிஷியல் ப்ராசஸ், ஜுடிஷியலுடைய ப்ராசஸையும் என்ன பண்ணுது அது மதிக்கலை அந்த மாதிரி சொல்கிறாங்க. பார்லிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் ஹேவ் இன் ஆல் ப்ராபபிலிட்டி டிஹாபிடேட்டட் த மிலிட்ரி கேபபிலிட்டிஸ் ஆஃப் இன்சர்ஜன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா யார் கலகம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கேபபிலிட்டி அப்படின்னு அர்த்தம் திறன், அதையும் அது என்ன பண்ணுதுன்னா அந்த பாராமிலிட்ரி ஆப்ரேஷன் ஹாவ் ரிஹாபிலிட்டேட்டட் அப்படின்றது ஹாவ் ப்ளஸ் V3 அது என்ன பண்ணுதுன்னா டிஸ்மேண்டில் பண்ணுது.
அதுக்கப்புறம் ஓப்பனிங் த பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் ப்ரெசன்ஸ் இன் சம் ஆஃப் த லீஸ்ட் கவர்ன்டு ரீஜியன் ஆஃப் த கண்ட்ரி. இது எதுக்கான ஒரு ஓப்பனிங், ஒரு வழியாக மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எங்கெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்டுடைய இது வந்து ரொம்ப லீஸ்டாக இருக்கோ அங்கே ஒரு ஸ்டேட்டுடைய ப்ரெசன்ஸை அதிகமாக்குற மாதிரி பாசிபிலிட்டியை ஒரு ஓப்பன் பண்ணி கொடுக்குது. அதுக்கடுத்து அமித்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, தட் எ கேம்பெயின் டு எஸ்டாப்ளிஷ் எ ஸ்கூல் இன் எவ்ரி வில்லேஜ். நாங்கள் ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஒரு ஸ்கூலை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். அப்புறம் என்ன பண்ணுறோன்னா ப்ரொவைட், அண்டுன்றது கனெக்ட் பண்ணுது, டூன்றது நான் ஃபைனைட் வெர்பு, 2 + V1. அதே தான் இங்கேயும் என்ன பண்ணுது, பேரலிசம் ஃபாலோ பண்ணுது. டு ப்ரொவைடு வாட், என்ன கொடுக்குது அப்படின்னு சொன்னால் ஆதார் அண்ட் ரேஷன் கார்டு. யாருக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டு ரெசிடென்ட்ஸ் இன் சம் ஆஃப் த ஒஸ்ட் அஃபெக்டட் ஏரியாஸ். அது அந்த மாதிரி எங்கெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணப்பட்ட ஏரியாஸில் இருக்கிற ரெசிடென்ட்ஸுக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்குறோன்னு சொல்லுது. இப்போ இது என்னது, ஹேஸ் ஆல்ரெடி பிகேன். ஹேஸ் ஆல்ரெடி பிகேனுன்றது என்ன அர்த்தம், ஒரு வெர்பு. அப்போ இதுக்கான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேம்பெயின். அப்போ நாங்கள் அந்த கேம்பெயின் இதெல்லாம் கொண்டுட்டு வர்றதுக்காக, என்னது, ஒரு ஸ்கூலை கொண்டு வர்றதுக்கு, ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கொடுக்கறதுக்கு ஒரு கேம்பெயின் கொண்டுட்டு வரோம். அது ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, பிகன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ இஸ் எ ரைட் தட் மாவோயிஸ்ட் ஆர் ஐடியாலஜிக்கலி அப்போஸ்டு பாராமிலிட்ரி டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான், மாவோயிஸ்டுன்றது பாராமிலிட்ரி டெமோக்ரஸிக்கு அப்போஸ் பண்ணுறாங்க தான். இது எப்படி இருக்குது அப்படின்னா, விச் இஸ் எ பொசிஷன் வந்து டெவலப்மெண்ட், ஒரு டெவலப்மெண்ட்டில் இருந்து என்ன ஆகிடக்கூடாதுன்னா டிஸ்கனெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெவர்த்லெஸ், இப்போ இது வந்து என்ன சொல்கிறாங்க, டெவலப்மெண்ட்லேருந்து டிஸ்கனெக்டாக இருக்குது. நெவர்த்லெஸ் அப்படின்னா ஹவவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது கான்ட்ராஸ்டாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று நம்ம வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக சொல்லிட்டோம், என்ன சொல்லிட்டோம், டெவலப்மெண்ட்லேருந்து டிஸ்கனெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போ நெகட்டிவாக சொல்லிட்டோம்னா அடுத்து என்னவா இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் இஸ் இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ்னா இம்பார்ட்டண்ட். எதுக்கு, ஒரு ஸ்டேபிளான, ஒரு அமைதியான சொசைட்டிக்கு இந்த டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த டிஃபீட் ஆஃப் எல்டபிள்யூ எக்ஸ்ட்ரீமிசம் ஷுட் நாட் ஆக்சலரேட் crony capitalist extraction of natural resources. அதாவது இயற்கை வளங்களை எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அர்த்தம்னா சுரண்டுதல். இந்த மாதிரி இயற்கை வளங்களை சுரண்டுற குரோனி கேபிட்டலிஸ்ட் அவங்களுக்காக, குரோனி அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மாதிரி ஒருதலை பட்சமாக வந்து பயாஸ்டு ஃபேவரிட்டிசம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தவங்களை சார்ந்து அது அவங்கள என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஷுட் நாட் ஆக்சலரேட், அவங்கள என்ன பண்ணிடக்கூடாது, ஆக்சலரேட் பண்ணிடக்கூடாது. எது, இந்த நாங்கள் வந்து எல்டபிள்யூ எக்ஸ்ட்ரீமிசமை நாங்கள் தோல்வி அடைய வைக்கிறது, இவங்களை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஆக்சலரேட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி ட்ரைபல்ஸ் ரைட்ஸ், அவங்களுடைய உரிமையை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஒடுக்கிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இன்ஸ்டட் அப்படின்றது என்னது, இதற்கு பதிலாக அப்படின்ற மாதிரி. இதுவும் என்னது, கான்ட்ராஸ்டாக சொல்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டோம், நம்ம வந்து அந்த ஒருத்தவங்களுக்கு பயாஸ்டாக அது என்ன ஆகிடக்கூடாது, இருந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னோம். அப்போ அது இதுக்கு பதிலாக எப்படி இருக்கணும் அப்படின்றத பின்னாடி சொல்ல வர்றாங்க. எப்படி இருக்கணும்னா இட் மஸ்ட் அப்படின்றது மாடல் வெர்பு, கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி. இது எப்படி இருக்கணும், டு ஜென்யூன் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் ட்ரைபல்ஸ் உடைய உரிமையை வந்து என்ன இது ட்ரைபல்ஸ் உடைய ரைட்ஸை வந்து எப்படி இருக்கணும்னா எக்ஸ்பான்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். தயர் சப்ஸ்டான்சிவ் பார்ட்டிசிபேஷன் இன் த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. அதாவது பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் ஒரு முக்கியமானதாக இருக்கணும். அதே மாதிரி அக்கௌண்டபிலிட்டி இன் ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன், அதாவது என்னது, இயற்கை வளங்களை எடுக்கிறதுல ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் மிஸ்டர் ஷா டிசர்வ்ஸ் கிரெடிட் ஃபார் லீடிங் த ஆப்ரேஷனல் சக்சஸ் இன் கர்டைலிங் எல்டபிள்யூஇ. அப்படின்னா கர்டைலிங்னா என்னது, கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணதுனால இந்த சக்ஸஸுக்கு அவர் என்னது, டிசர்வ்ஸ் கிரெடிட், நம்பகத்தன்மை வாய்ந்தவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹி மஸ்ட் நவ் லீட் எ பாலிட்டிக்ஸ் ஆஃப் ரீகன்சைலியேஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு ஒற்றுமை.
அதை கொண்டுட்டு போகணும். அவர் கண்டிப்பா எதை லீட் பண்ணணும் அப்படின்னா ஒற்றுமையா இருக்கிற மாதிரி பாலிடிக்ஸையும் அண்டு ஹீல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்டு வந்துருச்சா, அப்ப என்ன அர்த்தம்? மஸ்ட் லீடு அண்டு ஹீல், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது. ஹீல் த வவுண்ட் ஆஃப் த பேட்டில், பேட்டில் இருக்கிற காயத்தை அவர் என்ன பண்ணணும்னா ஹீல் பண்ணணும். இப்போ இது